ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் இதனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய கண்களை மூடி நாம் இருக்கிற இடங்களிலே ஜெபித்து இதை நாம் ஆரம்பிக்கலாம். கண்களை மூடலாமா? நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இது செய்து வருகிறதான எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை நாங்கள் இப்போது படிக்கப் போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. ஜெபத்தை கடவுளின ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவச்சனங்களே, நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிற பிரகாரமாக ஆதியாகமத்திலிருந்து நாம் இன்றையும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு ஆதியாகமம் 34வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே ஆதியாகமம் 32, 33வது அதிகாரங்களை நாம் கற்றுக்கொண்டோம். யாக்கோபு எப்படி ஏசாவை சந்திக்கிறார், ஏசாவை சந்தித்ததான போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் என்ன, அதற்கு அப்புறமாக எங்கே போய் அவர்கள் தங்கினார்கள் என்கிறதை பற்றி நாம் பார்த்தோம். இப்போது யாக்கோபு அவருடையதான குடும்பமாக கானான் தேசத்திலே அவர்கள் தங்கி வருகிறார்கள். இங்கு இருக்கிறதான வேளைகளிலே தன்னுடைய மகளுக்கு தீனாள் என்கிறதான மகளுக்கு நடைபெறுகிறதான ஒரு சில விதமான சூழ்நிலைகளையும் அதன் விளைவாக தன்னுடைய சகோதரர்கள் மேற்கொள்ளுகிறதான விளைவுகளையும் நாம் இந்த ஆதியாகமம் 34வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலே முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான மிகவும் ஒரு கொடூரமான ஒரு செயலாக இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அது என்னவென்று சொன்னால், வசனம் 1-4 வரையிலும் பார்க்கிறதான போது, லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் பிறந்ததான மகளாகிய தீனாள் அவள் இப்போது கானான் தேசத்து பெண்களை பார்க்கும்படியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒருவேளை வளர்த்துக்கொள்ளும் வண்ணமாக இந்த தீனாள் அவள் கடந்து செல்லுகிறாள். ஆனால் அவள் கடந்து செல்லுகிறது தன்னுடைய வீட்டிலே யாருக்கும் தெரியவில்லை, பெற்றோருக்கு தெரியவில்லை, சகோதரர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இவள் கடந்து செல்லுகிறாள். கடந்து செல்லுகிறதான போது அந்த தேசத்துடையதான ஏமோரின் குமாரனும் அந்த தேசத்தின் பிரபுமாகிய சீகேம் என்பவன் அவளை கண்டதோடு விட்டுவிடாமல் அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். இந்த தேசத்திலே ராஜாவாக இருக்கிறதான சீகேம் என்கிறதான ஒரு மனிதன் இப்போது இந்த தீனாளை பார்த்து அவளை தூக்கி கொண்டு சென்று அவளை சயனித்து தீட்டுப்படுத்துகிறான் என்று வேதம் இதில் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி என்று சொன்னால், தேவனுடையதான வாக்குத்தத்தங்களின் பிரகாரமாக அவர்கள் கடந்து வருகிறதான குடும்பமாக இந்த யாக்கோபின் குடும்பம் காணப்படுகிறது. ஆனால் இப்போது இந்த தேசத்தோடு கூட கடந்து செல்லும் வண்ணமாகவும் தேசத்து ஜனங்களோடும் ஒரு உறவை வளர்த்து கொள்ளும் வண்ணமாகவும் இந்த மகள் அவள் வெளியே புறப்பட்டு செல்லுகிறாள். அவளுக்கு அங்கே தீங்கு நடைபெறுகிறதை பார்க்க முடியும். இந்த மனிதன் அவளை எடுத்து கொண்டு சென்று அவளை தீட்டுப்படுத்துகிறான் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடியும். இந்த கானானிய ஜனங்கள் யார் என்று பார்த்தால், அவர்கள் உலகத்தோடு வாழ்கிற ஜனங்கள். அவர்கள் தேவனை விட்டு விலகி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழாத ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த யாக்கோபுடையதான குடும்பம் தேவனுக்காக வாழுகிறதான ஜனங்கள், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழுகிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனங்களை, இந்த உலகத்தோடு கூட நாம் ஒத்து செல்லும் போது மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் வண்ணமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே நாமும் உலகத்தோடு கூட இணைந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த தீனாளுடையதான வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது என்று சொன்னால், ஒரு குளத்திலிருந்து எடுக்கப்பட்டதான ஒரு மீன் அது கரையிலே அதிக நேரம் உயிரோடு ஜீவிக்காததாக இருக்கும். ஒருவேளை மேலே போய் பார்க்கலாம் என்று துள்ளி குதித்து மேலே வருகிறது என்று சொன்னால் அதனுடையதான அந்த விளைவுகளை அது தக்க வைத்துக் கொள்ளும். அதே போலதான் தீனாளுடையதான வாழ்க்கையிலும் தன்னுடைய வீட்டினுடையதான யாரையுமே விட்டு அவள் வெளியே கடந்து சென்று உலகத்தினுடையதான பெண்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது நடந்ததான ஒரு நிகழ்வாக நாம் இதிலே பார்க்க முடியும். வசனம் 5-7 வரையிலும் பார்க்கும்போது ஒரு 3 விதமான உணர்வுகளை இதிலே பார்க்க முடியும். இப்போது இந்த செய்தி யாக்கோபுக்கு தெரிய வருகிறது. யாக்கோபுடையதான
மகன்கள் அவர்கள் ஆடுகளை மேய்க்கும்படி கடந்து செல்லுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே யாக்கோபுக்கும் யாக்கோபுடையதான மகன்களுக்கும் காணப்படுகிற அந்த உணர்வுகளை பாருங்கள். இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே வசனம் 5 பார்க்க முடியும், யாக்கோபு பேசாமல் இருந்தான். இப்போது சீகேம் செய்ததனுடையதான செயலை அவன் மீண்டும் கட்டும்படியாக இந்த யாக்கோபுடைய வீட்டிலே வந்து தந்த தீனாளை திருமணம் பேசுகிறதை நாம் இதில் பார்க்க முடியும். வசனம் 6 பார்க்கும்போது சீகேமின் தகப்பன் ஆகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடே பேசும்படி அவனிடத்திலே வந்தான். வசனம் 7 கடைசி பகுதி பார்க்கும்போது இந்த தீனாளுடையதான சகோதரர்கள், அதாவது யாக்கோபின் மகன்கள் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே யாக்கோபு அமைதியுள்ளவனாக இருக்கிறான். யாக்கோபின் மகன்கள் மிகவும் கோபம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த சீகேமினுடையதான தகப்பனார் இங்கே தீனாளை கேட்கும்படியாக கடந்து வந்ததை நாம் இதிலே பார்க்க முடியும். யாக்கோபுடையதான இந்த அமைதி ஆவிக்குரிய ஒரு தலைவனுடையதான ஒரு தோல்வியின் அடையாளமாக தான் நாம் இதிலே பார்க்க முடியும். என்று சொன்னால், குடும்பத்தை வழிநடத்துகிறதான ஒரு மனிதன், தேசத்தை வழிநடத்துகிறதற்கு என்று சொல்லி தேவன் அவரை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இஸ்ரவேலுக்கு நடக்கிறதான போது அவன் அமைதி காத்து கொண்டிருக்கிறான். அவனுடையதான அமைதி தன்னுடைய மகன்களுக்கு மிகவும் பெரியதான ஒரு கோபத்தை விளைவிக்கிறதை பார்க்க முடியும். வசனம் 8-12 வரையிலும் கடந்து வருகிறதான போது இங்க ஒரு திருமணத்தினுடையதான பேச்சுவார்த்தைகளை பார்க்கலாம். இந்த ஏமோர் யாக்கோபுடையதான வீட்டிற்கு கடந்து வந்து அவர்கள் பேசுகிறதை பாருங்கள். வசனம் 8 என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தியின் மேல் பற்றுதலாய் இருக்கிறது, அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுங்கள், எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொடுப்போம். எங்களுடைய வாசம் பண்ணுங்கள், இந்த தேசத்தில் நீங்கள் குடியிருங்கள், தேசத்தில் நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள், பொருட்களை சம்பாதியுங்கள், அதை கையாண்டு நீங்கள் வைத்து கொண்டிருங்கள். அதற்கு அப்புறமாக இந்த சீகம் சொல்லுகிற வசனம் 12 பரிசயமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று சொல்லி. ஒரு பக்கத்திலே யாக்கோபு அமைதியாக இருக்கிறார். யாக்கோபின் மகன்கள் மிகவும் கோபத்திலும் அவர்கள் மூர்க்கம் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலே இந்த சீகேமுடையதான குடும்பத்தினர் யாக்கோபுடைய குடும்பத்திற்கு வெகுமதிகளையும் பலவிதமான பரிசு பொருட்களையும் கொடுத்து அந்த பெண்ணை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் எப்போதுமே ஒரு கலாச்சாரத்தை விட்டு வெளியே சென்று ஒரு கலப்பு திருமணமான காரியங்களை அவர்கள் செய்யக்கூடாது, அவிசுவாசிகளோடு எந்த விதமான சம்பந்தமும் அவர்கள் கொள்ளக்கூடாது என்கிறது தேவனுடைய கட்டளையாக அது ஏற்கனவே காணப்படுகிறது. ஆனால் அதையும் மீறி இந்த சீகேமுடையதான தகப்பனார், நீங்கள் எங்களோடு கூட ஒன்றாக வாழுங்கள், ஒன்றாக இருங்கள், நாம் எல்லாரும் ஒன்றாக காணப்படுவோம் என்கிறதான ஒரு திருமணத்தினுடையதான சம்பிரதாயத்தை அவன் இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாருமாக கூட்டம் கூடி தங்களுக்கு ஒரே விதமான செயல்களிலே அவர்கள் ஈடுபட வேண்டும், வானத்தை அவர்கள் எட்ட வேண்டும் என்கிறதான எண்ணத்திலே ஒரு பாபேல் கோபுரத்தை உருவாக்குகிறார்கள். தேவனுடைய கோபம் அவர்கள் மீது கடந்து வருகிறது. இப்போது இந்த மனிதன் யாக்கோபோடு கூட மாத்திரம் இந்த ஒரு பெண்ணுக்காக நீங்கள் கொடுங்கள் என்று கேட்கவில்லை, உங்கள் பெண்களை எங்களுக்கும் கொடுங்கள், எங்களிடமிருந்து நீங்கள் பெண்களை எடுங்கள், நீங்கள் இங்கே தங்குங்கள் என்று எல்லா விதமான காரியங்களையும் இந்த மனிதன் செய்கிறவனாக காணப்படுகிறான். இந்த சூழ்நிலையிலும் யாக்கோபு அமைதியாக நிற்கிறவனாக இருக்கிறான். ஆனால் கோபம் கொண்டதான இந்த தீனாளுடையதான சகோதரர்கள் எப்படியாவது இவர்களை பழி வாங்க வேண்டும், எப்படியாவது இவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்திலே அவருடைய சகோதரர்கள் சொல்லுகிறதை பாருங்கள். வசனம் 13-17 வரையிலும் அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியினால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், விருத்தம் சேதனம் இல்லாத புருஷர்களுக்கு எங்களுடைய பெண்களை நாங்கள் கொடுக்கிறதில்லை, நீங்களும் உங்கள் தேசத்தில் இருக்கிறதான எல்லா ஆண்களும் வந்து விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள், அதற்கு அப்புறமாக நாங்கள் உங்களிடமிருந்து பெண்களை எடுக்கிறோம், நீங்கள் எங்களிடமிருந்து
பெண்களை எடுக்கலாம், நாம் எல்லாரும் ஒன்றாக செயல்படலாம் என்கிறதான ஒரு வஞ்சகமான யோசனையை செலுத்துகிறார்கள். இது ஒரு சாதாரணமான ஒன்று. இயற்கையாகவே நான் பார்க்கிறதான போது ஒரு மனிதன் அவனுடையதான குடும்பத்தினருக்கு யாருக்காவது இன்னொருவர் மூலம் ஒரு தீங்கு வருகிறது என்று சொன்னால் எப்படியாவது அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சிக்கிறவனாக இருப்பான். இதிலும் அதே போலதான் தங்களுடைய சகோதரிக்கு நடந்தான சூழ்நிலையை பார்க்கும்போது இந்த யாக்கோபின் குமாரர்கள் எப்படியாவது இவர்களை பழிவாங்க வேண்டும், தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சி எடுக்கிற விதம் மிகவும் தவறானதாக காணப்படுகிறது. எப்படி சொல்லி முயற்சி எடுக்கிறார்கள்? ஒரு தேவனுடைய பரிசுத்தமான ஒரு சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்தி அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறதற்கு முயலுகிறார்கள். இந்த விருத்த சேதனம் என்று சொல்லுகிறது தேவனுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உருவாக்கும் வண்ணமாக ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கப்பட்டதான ஒரு கட்டளை. ஆனால் அந்த கட்டளையை இவர்கள் இந்த தேசத்தார் அனைவரையுமே அவர்கள் கொலை செய்து கொன்று அவர்களை துரத்த வேண்டும் என்கிறதற்காக யாக்கோபின் குமாரர்கள் பயன்படுத்துகிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். அதோடு கூட முடியவில்லை. வசனம் 18 24 வரையிலும் பார்க்கிறதான போது இந்த சீகேமுடையதான ஜனங்களுக்கு இந்த செய்தியை கேட்கும் போது மிகவும் நலமாக தோன்றினது. எனவே இந்த ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள், நம்மோடு கூட இருக்கிறார்கள். இப்போது நாம் இவர்கள் சொல்லுகிறதை செய்யலாம். அப்படி செய்தால் நாம் இவர்களோடு கூட ஒன்றாக இருக்கலாம், இவர்களுடைய எல்லா செயல்களிலும் ஈடுபடலாம், இவர்கள் செய்கிறதிலும் நமக்கு லாபம் வரும் என்று எல்லாவற்றையுமே அவர்கள் எண்ணி வசனம் 22 சொல்லுகிறது, அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறது போல நம்மிலுள்ள ஆன்மாக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாக நம்மோடே வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். அவர்களுடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா, அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது எமோரியரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆன்மாக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். இந்த ஜனங்கள் எல்லாருமே அவர்கள் தங்களுக்கு இப்போது சீகோம் சொன்னதன் பிரகாரமாக விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள். விருத்த சேதனம் செய்து கொண்டதை யாக்கோபின் குமாரர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். வசனம் 25 29 வரையிலும் பார்க்கும்போது 3ஆம் நாளிலே அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரனுமாயின சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆன்மாக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்காலே கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அதற்கப்புறமாக இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வசனம் 27 அந்த பட்டணத்தை கொள்ளையிட்டு அவருடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவர்களையும் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்த எல்லாரையும் கொள்ளையிட்டார்கள். இந்த 2 பேரும் குறிப்பாக யாக்கோபின் குமாரர்களாகிய சிமியோனும் லேவியும் தேவனுடையதான அந்த விருத்த சேதனம் உடன்படிக்கையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொலை செய்கிறதிலையும் கொன்று குவிக்கிறதிலையும் எல்லாவற்றையுமே சிறைப்படுத்தி கொண்டு கடந்து வருகிறதிலையும் அவர்கள் குறிப்பாக காணப்பட்டார்கள். நீதிமான்கள் பழி வாங்குதலை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது ரோமர் 12:19 பழி வாங்குதல் எனக்குரியது என்று தேவன் சொல்லுகிறார். எனவே மனிதர்களாகிய நாம் ஒருபோதும் பழி வாங்குகிறதற்கு முயற்சிக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான சூழ்நிலைகளை நாம் சந்திப்போம், ஏமாற்றங்களை சந்திப்போம், பிறர் நம்மை வஞ்சிக்கிறதான அனுபவங்களை சந்திப்போம், நம்மை கொலை செய்கிறதான சூழ்நிலை கூட சந்திப்போம். ஆனாலும் அந்த நிலையிலும் நாம் பழி வாங்குகிறதற்கு ஒருபோதும் முற்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் பழி வாங்குதல் தேவனுடையதாக இருக்கிறது. இந்த யாக்கோபின் குமாரர்கள் அவர்கள் தேவனுடையதான பரிசுத்த விருத்த சேதனத்தை தங்களுக்கு சாதகமாக தேவனுடைய கட்டளைக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த எமோரியர்கள் இந்த கானானிய ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களை தங்களோடு கூட ஒன்றிணைத்து
அவர்களையும் தங்களோடு கூட இழுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். யாக்கோபு அமைதியுள்ளவனாக இருக்கிறான். யாக்கோபின் குமாரர்கள் கோபம் கொண்டு இப்போ அந்த தேசத்தையே அவர்கள் அழிக்கிறதாக நாம் பார்க்க முடியும். இப்போ இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தேசம் இதிலிருந்து உருவாகிறதை நாம் தெளிவாக இதிலே பார்க்க முடியும். வசனம் 30, 31 பார்க்கும்போது, அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானாரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள், என் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியைப் போல நடத்தலாமா என்றார்கள். இந்த சகோதரர்கள் தங்களுடைய பகுதியிலே அவர்கள் செய்தது நியாயம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் யாக்கோபு அமைதல் உள்ளவனாக நீங்கள் செய்த விதம் தவறு என்கிறதை அவன் எடுத்து காட்டுகிறதை நாம் இதில் பார்க்க முடியும். ஒரு ஆஸ்பத்திரி, மருத்துவமனை எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவமனையிலே அநேக விதமான மருந்துகள் காணப்படுகிறது. பிறருக்கு சுகம் கொடுக்கும் வண்ணமான மருந்துகள், மாத்திரைகள் எல்லாமே காணப்படுகிறது. ஆனால் அதே மருந்து மாத்திரைகளை ஒரு மருத்துவர் இன்னும் தேவையில்லாத ஒரு மனிதனுக்கு கொடுத்து அவர்களை கொன்று போடும் எண்ணத்திலே அவன் செயல்படுகிறான் என்று சொன்னால் அது மிக பெரிதான குற்றமாக காணப்படுகிறது. அதே போலதான் இந்த பரிசுத்த விருத்த சேதனத்தை யாக்கோபின் குமாரர்கள் ஏமாற்றி வஞ்சித்து கொலைகளை செய்கிறதற்கும் அவர்கள் முயற்சிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். வேதத்திலே பார்க்கிறதான போது இந்த பகுதி ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அநேக மனிதர்களும் ஊழியர்களும் இதை பற்றி பேசுகிறதை நாம் பார்க்க முடியுது. ஆனால் சபையாக நாம் கற்றுக்கொள்கிறதான பாடங்கள் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாத உலகத்தோடு நாம் ஒருபோதும் ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது களங்கப்படுத்துகிறதாக இருக்கும். எனவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். யாக்கோபு ஒருவேளை அமைதல் இல்லாமல் தன்னுடைய மகன்களிடத்தில் ஏதாவது ஒரு காரியங்களை பேசி அவன் சரி செய்து விடலாம் அல்லது தேவனை நோக்கி பார்க்கலாம் என்று சொல்லி இருந்தால் கூட அந்த இடத்துல ஒருவேளை வித்தியாசமான சூழ்நிலைகளாக இருந்திருக்கும். அவன் யாக்கோபு சரியான ஒரு தலைமையத்துவத்தை அந்த இடத்துல கடைபிடிக்காததை தான் நாம் பார்க்க முடியும். அவர் ஒரு நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறதான மனிதன். தன்னுடைய மகளுக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலை நடந்திருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி செய்ய வேண்டிய விதமாக செய்யாதபடிக்கு தன்னுடைய மகன்கள் கோபம் கொண்டும் போதும் அவன் அமைதி உள்ளவனாக இருந்து எதை வேணால் செய்யுங்கள் என்கிறதான ஒரு நோக்கத்திலே ஒரு அமைதலை நாம் அதில் பார்க்க முடியும். ஒருபோது நாம் பழி வாங்குகிறதற்கு முயற்சிக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் பழி வாங்குறது தேவனுடையதாக காணப்படுகிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான பரிசுத்த காரியங்களை தேவனுக்காக மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியம். அநேக இடங்களிலே தேவனுடைய பெயரை சொல்லி ஜனங்கள் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறதை பார்க்க முடியும். அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம். ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறதான ஜனங்கள் அநேகம் பேர் தேவனுடைய நாமத்தை வைத்து தேவையில்லாத காரியங்களிலே ஈடுபடுவார்கள். ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலிருந்து வெளியேற வேண்டும். தேவனுடைய நாமம் பரிசுத்தமானது, தேவனுடைய நாமம் ஆராதனைக்குரியது, தேவனுடைய நாமம் உயர்ந்தது. அதை ஒருபோதும் நம்முடையதான லாபத்திற்காகவோ நம்முடையதான பழி வாங்குவதற்காகவோ நாம் பயன்படுத்தவே கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பொல்லாத மனிதர்களுடையதான ஆலோசனையையும் செயல்களையும் நாம் கேட்டு அப்படி விழுந்து விடவே கூடாது. யாக்கோபு எதற்காக இந்த இடத்துல அமைதியுள்ளவனாக இருந்திருக்கிறான்? ஒருவேளை யாக்கோபு பேசியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்கிறதை கருத்துக்களை பதிவிடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக சிமியோனும் லேவியும் மிகவும் கொடூர கோபம் கொண்டவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான போது நாம் எப்படி இதை கையாளுகிறவர்களாக இருப்போம்? சிமியோனும் லேவியும் செய்தது போலவா, அல்லது யாக்கோபை போலவா, அல்லது இந்த சீகேமுடையதான தகப்பனாரை போலவா, அல்லது எந்த வழிகளில் நாம் அதை கையாளுகிறவர்களாக இருப்போம்? ஆதியாகமம் 34 நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்னவென்று சொன்னால், நல்லொழுக்கம் தேவனுக்கு பிரியப்படுகிறதாக இருக்கிறது. ரோமர் 12:21 சொல்லுகிறது, நம் பொல்லாங்கை பொல்லாங்கினால் ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது, ஆனால் பொல்லாங்கை நம் நன்மையினால் நிச்சயமாகவே மேற்கொள்ள முடியும். இந்த தீனாளை போன்றதான சூழ்நிலை
இன்றைக்கு இருக்கிறதான சபைகளிலே யாருக்காவது நடக்கிறது என்று சொன்னால் சபை எப்படி அதை கையாளுகிறதாக இருக்கும்? விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமானதிலே ஈடுபட வேண்டும். உலகத்தோடு கூட நாம் விழுந்து போகாத படிக்கு தேவனை பிரியப்படுத்த வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அதற்காகவே தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல, விட்டு விடுகிறவர் அல்ல. ஆனால் நாம் அவர் மீது சார்ந்து இருக்கும் போது அவர் நம்மை உருவாக்குகிறவராக காணப்படுகிறார். மீதம் இருக்கிறதான காரியங்களை நாம் வருகிற நாட்களிலே கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவருமே ஸ்தோத்திரிக்கிறோமே, துதிக்கிறோம். உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். வேதத்தின் ஆண்டவர் ரகசியங்கள் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறதற்கும் புரிந்து கொள்ளுகிறதற்கும் உதவி செய்வீராக. உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய நன்மைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஜெபத்தை கிடப்படி நான் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கிட நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.